Vetrivel, Vetrivel, Vetrivel. श्री येडप्पा का के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर आर अंबुमणि, श्री टीटीवी दिनाकरन, श्री के अन्नामलाई, श्री एल मुरुगन, श्री के सी थिरुमारन, श्री जी के वासन, डॉक्टर ए सी सन्मुगम, डॉक्टर बी जॉन पांडियन, श्री एम जगनमूर्ति, डॉक्टर टी आर पारिवेंदर, श्री पीयूष गोयल, श्री आर बी उदय कुमार, श्री डिंडिगल श्रीनिवासन, श्रीमती तमिलसाई सौंदरराजन, श्री सेलूर राजा, all other leaders on the stage, and the beloved people of Tamil Nadu, அனைவருக்கும் வணக்கம். First of all, I bow to Amma Meenakshi and Bhagwan Sundareshwara. This is Pandya Nadu, the land of Viram. From this great land, I remember the contributions of Pasumpon Muthuram Lingam Tevar, Maviran Alagumuttukon, Veer Pandya Kattabomman, and Marudu brothers. I also recollect the ideals of Emmanuel Sekernar, who fought for justice and dignity. தமிழ்நாட்டின் என் அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். முதன்மையாக நான் என் அன்னை மீனாட்சிக்கும் ஐயன் சுந்தரேஸ்வரருக்கும் என் தலை தாழ்த்தி வணங்குகின்றேன். ஐயா, இது பாண்டிய நாடு, வீரம் விளைகின்ற பூமி. இந்த மகத்தான பூமியிலிருந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா, மாவீரன் அழகுமுத்துக்கோன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் ஆகியோரின் மலைப்பை ஏற்படுத்தும் பங்களிப்பை நான் உளமாற நினைவு கூறுகிறேன். நீதிக்கும் கண்ணியத்துக்கும் போரிட்ட இமானுவேல் சேகரனாரின் ஆதர்சங்களை நான் நினைவு கூறுகிறேன். Friends, before coming here, I went to Tirupuran Kundrum. Getting the darshan of Bhagwan Murugan was a divine experience. I prayed for the prosperity of Tamil Nadu and the entire nation. At the same time, my heart felt heavy.
I remembered Thirupuranandran, the young devotee who sacrificed his life. Today, I met his wife, Tirumati Indumati Purnachandran, and their two little children. I felt their sadness and offered my deepest condolences to them. I pray that Thirupuranachandran's Atma finds peace at the feet of Bhagavan Murugan. It is painful that the insensitivity of the DMK government led up to this. No matter what DMK does, the truth will win. Devotees of Bhagavan Murugan will win. நண்பர்களே, இங்கே வருவதற்கு முன்பாக நான் திருப்பரங்குன்றம் சென்றிருந்தேன். முதல் படை வீட்டுக்கு சொந்தக்காரன் முருகனை தரிசனம் செய்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. நான் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல்வளத்துக்காக இறைவனிடம் இறைஞ்சினேன். அதே வேளையில் என் இதயம் கனத்தது. திருபூர்ணச்சந்திரன் என்ற இளம் பக்தன் உயிர் தியாகம் செய்தார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். இன்று நான் அவருடைய மனைவி திருமதி இந்துமதி பூர்ணச்சந்திரனையும் அவர்களுடைய 2 சின்னஞ்சிறு குழந்தைகளையும் சந்தித்து வந்தேன். அவர்களுடைய தீவிரமான துக்கத்தை என்னால் உணர முடிந்தது. என்னுடைய ஆழமான இரங்கலை நான் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு வந்தேன். பூர்ணச்சந்திரன் அவர்களின் ஆன்மா அமைதியடைய நான் என் உருக்கமான பிரார்த்தனைகளை எம்பிரான் முருகனின் திருவடிகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம், திமுக அரசாங்கத்தின் நேயமற்ற தன்மை காரணமாகவே இது நடந்திருக்கிறது என்பது வலியை ஏற்படுத்துகின்றது. திமுக என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், ஆனால் இறுதியிலே வாய்மையே வெல்லும். என் அப்பனின் முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள். Friends, Madurai is known for the sweetness of Tamil and the fragrance of Malligaipu. The love you are showering upon me here reminds me of my visit to Malaysia last month. The affection I received from my Tamil sisters and brothers there was exceptional. To support Tamil culture there, we have already established the Tiruvalluvar chair at the University of Malay. Now we are also setting up Tiruvalluvar Center there. நண்பர்களே, நாவில் இனிக்கும் தமிழுக்கும் நாசியில் மணக்கும் மல்லிகைக்கும் பெயர் போனது நம்முடைய மதுரை மண். எனதருமை மதுரை சொந்தங்களே, நீங்கள் இங்கே என் மீது பொழிகின்ற இந்த பேரன்பு மலேசியாவிற்கு நான் கடந்த மாதம் சென்றிருந்ததை எனக்கு நினைவூட்டுகின்றது. அங்கே மலேசியாவிலே என் மீது பொழிந்த நேசம், பாசம், அன்பும் ஆதரவும் அபூர்வமானவை.
தமிழ் கலாச்சாரத்தை அங்கே ஆதரிக்க வேண்டி ஏற்கனவே மலாயா பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவர் இருக்கை ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இப்போது அங்கே திருவள்ளுவர் மையம் ஒன்றையும் நாங்கள் அமைத்து வருகின்றோம். Friends, some people are dreaming of returning to power in Tamil Nadu. But when they see this massive NDA rally, their dreams will turn into nightmare. The people know that this election is a turning point for the state. I can see that Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. நண்பர்களே, தமிழ்நாட்டிலே சிலர் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே திரண்டிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் மாபெரும் கூட்டத்தை பார்த்த பிறகு அவர்களின் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டைகளாக கானல் நீராக மாறி போய்விடும். இந்த தேர்தல் மாநிலத்திற்கு ஒரு திருப்புமுனை என்பதை மக்களாகிய நீங்கள் நன்கறிவீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் மனதிலே தீர்மானம் செய்துவிட்டார்கள் என்பதை என்னால் கண்கூடாக காண முடிகின்றது. திமுக வெளியேற்றப்பட்டாக வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை மக்கள் மிக நன்றாக தெளிவாக அறிவார்கள். தமிழ்நாட்டிலே அடுத்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் அரசாங்கம்தான் என்பதை நான் உங்கள் கண்களிலே காண்கிறேன். Friends, in 2021, after 25 long years, DMK got a full majority on its own. But they did not deliver good governance. They looted the state. Further dynastic politics and ignored people's aspirations. Look at Madurai itself. Madurai stood with MGR, who loved the city immensely. That is why DMK had never liked Madurai. DMK brought mafia-style politics to Madurai. Poor drainage and lack of waste management. They took Madurai to the bottom of national ranking in cleanliness. Even the DMK mayor of Madurai had to resign due to corruption. This is their model. Money for themselves. Problems for the people. நண்பர்களே, 2021 ஆண்டிலே 25 ஆண்டு காலம் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக முழு பெரும்பான்மையை அளித்தார்கள். ஆனால் நல்லாளுகையை அவர்களால் அளிக்க முடியவில்லை. அவர்கள் மாநிலத்தை கொள்ளையடித்தார்கள்.
பரம்பரை அரசியலை முன்னெடுத்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். மக்களே, நீங்கள் மதுரையையே பாருங்கள். மதுரையை உயிருக்கு உயிராய் நேசித்த பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக உற்ற துணையாக நின்றது மதுரை மாநகர். ஆகையால் தான் திமுகவிற்கு மதுரை என்றால் வேப்பங்காயாக இருந்து வந்திருக்கிறது. திமுக தான் மதுரைக்கு மாஃபியா கொள்ளை கூட்ட ரக அரசியலை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் என்ன அளித்தார்கள்? மோசமான சாலைகள், கேவலமான கழிவுநீர் வடிகால், கழிவுப் பொருள் மேலாண்மை இல்லாமை ஆகியவற்றையே அவர்கள் அளித்தார்கள். சுத்தம், சுகாதாரம், தூய்மை தரவரிசையிலே மதுரையை தரைமட்ட அளவிற்கு கொண்டு போனார்கள். ஊழல் காரணமாக மதுரை நகர மேயரே பதவியை துறக்க நேர்ந்தது. இதுதான் அவர்களுடைய மாடல். என்ன மாடல்? பணம் நமக்கு, பிரச்சனைகள் மக்களுக்கு. பணம்னா நமக்கு, பிரச்சனைனா மக்களுக்கு. DMK neither works for the poor nor lets others work. Let me give you an example. Under PM Awas Yojana, PMAY Rural, this scheme over 6 lakh houses have been completed in Tamil Nadu. These families got a home of their own and live with dignity because of this scheme. At the same time, nearly 3 lakh houses remain pending because DMK government is not conducting surveys and is delaying process. Why should lakhs of poor families suffer for DMK's petty politics? திமுக தாங்களும் ஏழைகளுக்கு பணியாற்ற மாட்டார்கள், மற்றவர்களையும் பணியாற்ற விட மாட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டினை அளிக்க விரும்புகின்றேன். பிரதம மந்திரி ஊரக பகுதி வீட்டு வசதி திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. மக்களே, எத்தனை லட்சம் வீடுகள்? 6 லட்சம் வீடுகள். எத்தனை லட்சம்? சொல்லுங்க, எத்தனை லட்சம்? இன்னும் சத்தமா? 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. இந்த திட்டம் காரணமாக குடும்பங்களுக்கு சொந்தமாக கௌரவமாக வாழ ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் 3 லட்சம் வீடுகள் இன்னும் முடிக்கப்படாமலேயே இருக்கின்றது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் திமுக அரசாங்கம் இன்னமும் கள ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் செயல்பாட்டை இழுவெடுத்துக் கொண்டிருப்பதுதான் காரணம். திமுகவின் சில்லறைத்தனமான அரசியல் காரணமாக ஏன் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்கள் அவதிப்பட வேண்டும்? Friends, Tamil Nadu is a coastal state and has immense potential. But when the Congress and DMK were in power together before 2014, they were asleep. Madura-Vayal corridor was stalled. Thoothukudi transshipment remained only on paper. After 2014, we received the Chennai port. We revived that Chennai port, Madura-Vayal elevated corridor. We created
India's first mega port cluster by integrating Kamarajar and Chennai port. Capacity at Kamarajar port nearly tripled in the last 12 years. 74 projects worth almost 12,000 crore rupees were completed. These created thousands of jobs and new economic opportunities for Tamil Nadu. These people who speak about Tamil Nadu's rights did nothing when they were in power at the center. நண்பர்களே, தமிழ்நாடு ஒரு கரைப்பகுதி மாநிலம். இங்கே அளவில்லாத சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள் தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். மேலும் காமராஜர் மற்றும் சென்னை துறைமுகங்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இந்தியாவின் முதல் மெகா துறைமுக தொகுப்பை நாம் தாம் உருவாக்கினோம். காமராஜர் துறைமுகத்தின் திறன் கிட்டத்தட்ட 3 மடங்கானது. கடந்த 12 ஆண்டுகளிலே சுமார் 12,000 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள 74 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் புதிய பொருளாதார சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் பற்றி வாய் கிழிய பேசுகின்றார்களே, இவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது ஒன்றுமே செய்யவில்லையே. Friends, the old Pamban bridge to Rameshwaram stood for over 100 years. After such a long time, it should have been replaced. But what did DMK and Congress do for 10 years between 2004 and 2014? Trains had to go at slow speed, but their government files moved even slower. It was our government that sanctioned a modern Pamban bridge. Last year, I had the privilege to inaugurate it. We showed speed in our work, and now trains can also move faster. The annual railway allocation to Tamil Nadu was about 880 crore rupees during 2009 and 14. This was when Congress, DMK were in power at the center. Now, in 2026-27, it is more than 7,600 crore rupees, about 8 times more. When they could do something for the state, Congress, DMK did nothing. But today, they talk big. நண்பர்களே, ராமேஸ்வரம் செல்லும் பழைய பாம்பன் பாலம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலையாக இருந்தது. ஆனால் இத்தனை நீண்ட காலத்திற்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2004 முதல்
2014ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த திமுகவும் காங்கிரசும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ரயில்கள் பாலத்தை மெதுவாக கடக்க வேண்டியிருந்தது என்றால் அவர்களின் அரசாங்க கோப்புகள் அதைவிட மெதுவாக கடந்து கொண்டிருந்தன. நம்முடைய அரசாங்கம்தான் தற்போதைய நவீன பாம்பன் பாலத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கடந்த ஆண்டு இதனை தொடக்கி வைக்கும் பேறு எனக்கு கிடைத்தது. நாங்கள் வேலையிலே வேகத்தை காட்டினோம். இதன் காரணமாக இப்போது ரயில்களால் வேகமாக பயணிக்க முடிகின்றது. 2009-14ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு வருடாந்திர ரயில்வேயின் நிதி ஒதுக்கீடு சுமார் 880 கோடி ரூபாய். மத்தியிலே காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த போது இருந்த நிலைமை இதுதான். ஆனால் இப்போது 2026-27 இது 7600 கோடி ரூபாய், 8 மடங்கு அதிகம். நீங்க தான் சொல்லணும், எத்தனை மடங்கு அதிகம்? இன்னும் காதல உடலையா யாருக்கும்? 8 மடங்கு அதிகம். மாநிலத்திற்கு நல்லது ஏதாவது செய்ய முடிந்த காலத்திலே இந்த காங்கிரஸ் திமுக காரர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வாய்கிழிய பேசுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். Friends, today the women of Tamil Nadu are in deep trouble. Crime is increasing. Every other day we hear of some crimes against women. Further, women are seeing their families destroyed by drug mafia and alcohol. They remember how much better their lives used to be in Amma Jayalalitha's rule. But I assure every mother, sister and daughter of Tamil Nadu, as soon as the NDA government comes in, we will focus on law and order. Criminals and drug mafias will be behind bars. NDA will ensure your safety, dignity and empowerment. நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டின் பெண்கள் பெரும் பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றார்கள். குற்றங்கள் அதிகரிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் போதைப் பொருள் பெருங்குற்ற கும்பல், மாஃபியாக்கள் மற்றும் மதுபானத்தால் தங்களின் குடும்பங்கள் அழிக்கப்பட்டு வருவதை பெண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது தங்களுடைய வாழ்க்கை எத்தனை சிறப்பானதாக இருந்தது என்பதை பெண்கள் இப்போது நினைத்து பார்க்கின்றார்கள். ஆனால் நான் தமிழ்நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் அனைவருக்கும் உறுதியாக ஒன்றை தெரிவிக்க விரும்புகின்றேன். என்டிஏ அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடனேயே நாங்கள் சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துவோம். குற்றவாளிகளும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் சிறைகளிலே அடைக்கப்படுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ உங்களுடைய பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்யும். Friends, many people from Tamil Nadu were an important part of the freedom struggle.
After we won freedom, our constitution makers, led by Dr. Babasaheb Ambedkar, gave us a wonderful constitution. It lays the foundation for a strong democracy where everyone is equal. Every moment of my life, I have strived to uphold the values of the Constitution. I have been part of the movement to save our democracy during the emergency. Recently, I heard that someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. So, when someone say they do not fear me, they are not criticizing me. They are actually appreciating my commitment to democratic values. Unknowingly, they have given me a badge of honor. நண்பர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல மனிதர்கள் சுதந்திர போராட்ட வேள்வியிலே முக்கியமான பங்கெடுத்தவர்கள். நாம் விடுதலை அடைந்த பிறகு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான நமது அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பாளர்கள் நமக்கெல்லாம் அற்புதமானதொரு அரசியல் சட்டத்தை அளித்தார்கள். அனைவரையும் சமமாக கருதும் பலமானதொரு ஜனநாயகத்திற்கான அடித்தளத்தை இது நமக்கு அமைத்தளிக்கின்றது. என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் அரசியல் சட்டத்தின் நன்மதிப்புகளை உயர்த்தி பிடிக்க நான் கடமையாற்றி வந்திருக்கின்றேன். நான் அவசரநிலை காலத்தின் போது நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இயக்கத்தின் பகுதியாகவும் இயங்கி இருக்கின்றேன். நண்பர்களே, ஒரு விஷயம், என்னிடமோ என் தந்தையிடமோ பயமில்லை என்று திமுகவில் யாரோ ஒருவர் அண்மையில் பேசினார் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயகத்திலே யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆகையினாலே என்னிடத்திலே பயமில்லை என்று யாராவது கூறினார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை விமர்சிக்கவில்லை. ஜனநாயக நன்மதிப்புகள் விழுமியங்களிடம் எனக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை உள்ளபடியே அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். பாவம், தெரியாத்தனமாக அவர்கள் எனக்கு பாராட்டு பத்திரம் வழங்கி விட்டார்கள். Friends, when it comes to honesty in politics, K. Kamaraj ji set an example for the whole country. DMK is the example of the exact opposite. 365 crore cash for transfer came, 900 crore cash for jobs came, 1,000 crore cash for contracts came, 4,700 crore sand mining scam, 40,000 crore TAS MSc scam. Usually, ministers
compete with each other in good work. In DMK ministers compete with each other in scams. But who are they stealing from? From the poor, from the youth, from the farmers. Such a corrupt government has no moral right to continue. That is why the people of Tamil Nadu have decided to bring in an NDA government. We will give clean and efficient governance. நண்பர்களே, அரசியலில் நேர்மை என்று வரும்போது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் பெருந்தலைவர் கே காமராஜர் அவர்கள். ஆனால் திமுக இதற்கு நேர்மாறாக நேர் எதிரான எடுத்துக்காட்டு. பணியிட மாற்றங்கள் விஷயத்தில் 365 கோடி ரூபாய் மோசடி, அரசு பணிகள் வாங்கி தரும் விஷயத்தில் 900 கோடி ரூபாய் மோசடி, ஒப்பந்தங்கள் பெறுவதில் 1000 கோடி ரூபாய் பணம் பெற்ற மோசடி, மணல் திருட்டு மோசடியில் 4700 கோடி ரூபாய், டாஸ்மாக் மோசடி மட்டுமே 40000 கோடி ரூபாய். பொதுவாக நல்ல பணியாற்றுவதிலே அமைச்சர்களுக்கு இடையிலே ஆரோக்கியமான போட்டி இருக்கும். ஆனால் திமுகவிலோ மோசடி செய்வதிலே அமைச்சர்களுக்கிடையே போட்டி இருக்கிறது. ஆனால் இவர்களெல்லாம் யாரிடமிருந்து திருடுகிறார்கள்? யாரிடமிருந்து தெரியுமா? ஏழைகளிடமிருந்து, இளைஞர்களிடமிருந்து, விவசாயிகளிடமிருந்துதான் இவர்கள் களவாடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஊழல் அரசு மேலும் தொடர்வதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அரசை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள். என் மனம் நிறை மக்களே, நாங்கள் உங்களுக்கு தூய்மையான திறமையான அரசாங்கத்தை கண்டிப்பாக அளிப்போம். Friends, Tamil Nadu kept Congress out of power in the state for 60 years. 6 decades. You were the first state to become Congress Mukta. For this, Congress took revenge against Tamil Nadu. It was Congress that gave away Kachitivu. Then DMK did not do anything. When Congress government was at the center and DMK was supporting them, their government issued a notification banning Jallikattu. Through an ordinance, it was we who ensured Jallikattu could continue. It was we who showed respect to Tamil culture by giving the Sengol a pride of place in the parliament. நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸை 60 ஆண்டுகளாக மாநிலத்தை விட்டு விலக்கி வைத்திருந்தது. காங்கிரசிடமிருந்து விடுதலை பெற்ற முதல் மாநிலம் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடுதான். இதனால்தான் தமிழ்நாட்டிடம் காங்கிரஸ் தனது வஞ்சத்தை தீர்த்துக் கொண்டது. எப்படி தெரியுமா? காங்கிரஸ் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. அப்போது திமுக ஒன்றுமே செய்யாமல் வாய் மூடி மௌனமாக இருந்தது.
காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே இருந்த வேளையிலே அவர்களுக்கு திமுக ஆதரவளித்த போது ஜல்லிக்கட்டினை தடை செய்து தங்களுடைய அரசாங்கம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டினை தொடரச் செய்ய நம்முடைய அரசாங்கம் தான் அவசர சட்டத்தை பிறப்பித்தது. நாடாளுமன்றத்திலே செங்கோலுக்கு பெருமிதமானதொரு இடத்தை அளித்து நாம் தாம் தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை அளித்தோம். Friends, recently India has concluded a historic trade agreement with the European Union. We are now linked with 28 advanced countries. Let me focus on what this means for Tamil Nadu. This is a golden opportunity for the youth, workers, farmers, and entrepreneurs. Tamil Nadu's textile industry, electronic and manufacturing, coastal seafood exporters, thousands of MSMEs, all of those will get new global market. More orders will come. More factories will expand. Farmers and fishermen will get better prices. And lakhs of new jobs will be created for Tamil Nadu's youth. Tamil Nadu's products will now get a chance to compete and win globally. But for all this to happen, there needs to be a government that is focused on your welfare. Only the NDA government can give a stable, people-oriented government in Tamil Nadu. We will ensure a developed Tamil Nadu and developed India. Thank you. நண்பர்களே, அண்மையிலே நான் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் நிறைவு செய்தோம். நாம் இப்போது 28 முன்னேறிய நாடுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, தமிழ்நாட்டிற்கு இதனால் என்ன ஆதாயம் என்பதன் மீது நான் கவனம் செலுத்த இருக்கின்றேன். இளைஞர்கள், பணியாளர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் ஆகியோருக்கு இது பொன்னான வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை, மின்னணு மற்றும் தயாரிப்புத் துறை, கடல்சார் உணவு ஏற்றுமதியாளர்கள், ஆயிரக்கணக்கான சிறு குறு மத்திய தொழில் நிறுவனங்கள், இவர்கள் அனைவருக்கும் உலகளாவிய சந்தைகள் கிடைக்கும். இன்னும் அதிக அளவு ஆர்டர்கள் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் சிறப்பான விலைகள் கிடைக்கும். தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். உலக அளவிலே போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு சந்தர்ப்பம் தமிழ்நாட்டின் பொருட்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட, கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தாக வேண்டும். என்டிஏ அரசால் மட்டுமே நிலையான, மக்களை மையமாக கொண்ட அரசாங்கத்தை தமிழ்நாட்டிலே அளிக்க முடியும். வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த இந்தியா, இவற்றை நாங்கள் உறுதி செய்வோம். நன்றி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி,
भारत माता की वंदे 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 वंदे